அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் சிறப்பாக அமைய பரிகாரம். வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாதமும் தொடங்கும் போது இந்த மாதம் நமக்கு நல்ல மாதமாக அமையாதா, நமக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகாதா, நாம் செய்யும் காரியங்கள் வெற்றி அடையாதா என்று பல கனவுகளுடன் தான் அந்த மாதத்தை நாம் எதிர்நோக்குவோம். அது அனைத்தும் நான் நினைத்தது போல நேர்மறையாக செயல்படுவதற்கு சில பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த ஜோதிடம் குறித்த இந்த வீடியோவில் செப்டம்பர் மாதம் சிறப்பாக அமைவதற்கு செய்ய வேண்டிய தானம் மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்காரர்கள் துவரம் பருப்பை தானமாக தர வேண்டும். அதே போல தினமும் காலையில் சூரியனை தரிசனம் செய்து சூரிய வணக்கம் செய்ய வேண்டும். அதோடு இயலும் சமயமெல்லாம் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபாடு செய்ய வேண்டும். ரிஷப ராசிக்காரர்கள் மொச்சையை தானமாக தர வேண்டும். ஆஞ்சநேயர், பெருமாள், குலதெய்வம் போன்ற தெய்வங்களின் ஆலயத்திற்கு சென்று அவர்களை வழிபாடு செய்வது என்பது சிறப்பு. மிதுன ராசிக்காரர்கள் பச்சை பயிரை தானமாக தர வேண்டும். குலதெய்வ வழிபாடு என்பது சிறப்புக்குரிய வழிபாடாக திகழ்கிறது. இதோடு பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரையும் தொடர்ச்சியாக வழிபாடு செய்யும் போது தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். கடகராசிக்காரர்கள் பச்சரிசியை தானமாக தர வேண்டும். இதே போல தினமும் இரவில் சந்திர தரிசனம் செய்வது சிறப்பு. மேலும் சூரியன் அஸ்தமான பிறகு, அதாவது மாலையில் 6 மணிக்கு மேல் அருகில் இருக்கும் பெண் தெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது நன்மையை தரும். சிம்ம ராசிக்காரர்கள் கோதுமையை தானமாக தர வேண்டும். இவர்கள் தினமும் சூரியனை வழிபாடு செய்வது என்பது சிறப்பு. அதோடு மட்டுமல்லாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய நவகிரகங்களில் வீற்றிருக்கும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். கன்னிராசிக்காரர்கள் பச்சை பயிரை தானமாக தர வேண்டும். இவர்கள் புதன்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை போன்ற கிழமைகளில் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்ய வேண்டும். துலாம் ராசிக்காரர்கள் மொச்சையை தானமாக தர வேண்டும். வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெண் தெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது அவர்களின் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும். விருச்சிக ராசிக்காரர்கள் துவரம் பருப்பை தானமாக தர வேண்டும். அதிலும் குறிப்பாக பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று தங்களால் இயன்ற பொருட்களை தானமாக தருவதோடு குல தெய்வத்தையும் வழிபாடு செய்வதன் மூலம் தொட்ட காரியங்களில் வெற்றியடைவீர்கள். தனுசு ராசிக்காரர்கள் கொண்டை கடலையை தானமாக தர வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நவகிரகங்களில் வீற்றிருக்கும் குரு பகவானை வழிபாடு செய்வது வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்கும். மகர ராசிகள் எள் தானம் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் எள்ளை தானமாக தருவதன் மூலம் நல்ல காலம் பிறக்கும். பெருமாள் மற்றும் குலதெய்வ வழிபாடு நன்மைகளை உண்டாக்கும். கும்பராசிக்காரர்கள் எள் தானம் செய்ய வேண்டும். அருகில் இருக்கும் வன்னி மரத்தை தங்களால் இயலும் நாட்களில் 3 முறை வலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். அதோடு சனிக்கிழமை சனி பகவானை வழிபாடு செய்வதும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது. மீனராசிக்காரர்கள் கொண்டை கடலையை தானமாக தர வேண்டும். அரசமர வழிபாடு உயர் பதவியை தரும். வியாழக்கிழமை தோறும் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். இப்போது சொன்ன தானம் செய்யக்கூடிய பொருட்களை அப்படியே வாங்கி ஆலயத்தில் அன்னதானம் நடைபெறும் இடத்தில் கொடுக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு உணவுப் பொருளாக செய்து ஏழை எளியவர்களுக்கு தரலாம். முழு மனதோடு இந்த தானத்தை செய்து தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலம் செப்டம்பர் மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக அமையும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.